இருக்கிறார்கள். அம்மா அவர்களை நாம் மீண்டும் ஒரு முறை வெல்கம் கிளாஸ் கொடுத்து வரவேற்போம். வெல்கம் கிளாஸ் கோ. இந்த பயிற்சி முகாம் பற்றி ஒரு கருத்துக்களை நம்முடைய சாரண தலைமையிற்கு ஆணையரும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய பள்ளிக்கல்வி துணை ஆய்வாளர் அவர்களும் வழங்க அன்போடு கேட்கிறேன். பாரத சாமி நாகப்பட்டினம் கல்வி மாவட்டத்தில் ஆண்டு பொதுக்குழு மற்றும் ஒரு நாள் பயிற்சி இங்கு வந்து தலைமையேற்று நமக்கு வழக்குரைகளில் வழங்கியிருக்கும் மாவட்ட முதன்மை ஆணையர் மற்றும் முதன்மை கல்வி அவர்களுக்கும் இந்த இனிய நாளில் பயிற்சியினை சிறப்பாக நடத்துவதற்கு மாநில தலைமையகத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கும் சாரணை இயக்க ஓட்டுதலுக்கும் பார்ப்பதற்கும் உடைய முன்னோடிகள் ஐயா ஜான் பீட்டர் அவர்களுக்கும் மற்றும் இளங்கோவன் குணராஜ் அவர்கள், பிரதீப் அவர்கள் மற்றும் சாரண மாவட்ட பொறுப்பாளர்கள், சாரண ஆசிரியர்கள், வழிகாட்டி தலைவர்கள், உங்கள் அனைவரையும் வணங்கி வருகின்றேன். மிக குறுகிய நேரத்தில் இன்றைய இந்த பயிற்சியானது நமது முதன்மை கல்வி அலுவலர் அவர்களது வழிகாட்டுதலின்படி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே நாம் அம்மாவை சந்தித்து நாள் ஒதுக்கீடு செய்யும் கேட்ட பொழுது 11ஆம் தேதி என்று நாம் முடிவு செய்தோம். ஆனால் இடையில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் உள் மாவட்டம் இன்றைய தேதி என்று நிர்ணயிக்கப்பட்டது. அதனால் உள் மாவட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இருக்கிற நிலையில் மாற்ற முடியாதுன்னு சொல்லி திரும்ப அடுத்த வாரத்துக்கு மாற்றிக்கலாம்னு மாற்றலாம். அது மாநில தலைமையகத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நாங்கள் இதை கூட போஸ்ட்போன் பண்ணுற சூழ்நிலை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். திரும்ப மீண்டும் அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆனது 16ஆம் தேதிக்கு பிறகு மாற்றம் செய்யப்பட்டு தேதி திருத்தி கால அட்டவணை வெளியிட்ட பிறகு மீண்டும் அந்த நாம் உத்தேசிக்கப்பட்ட அதே தேதியில் 11ஆம் தேதியை நடத்திவிடலாம் என்று அம்மாவிடம் கேட்டு அவருக்கான ஆணையை பெற்று, இதற்கு மேலாக ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்துள்ள ஜான் பீட்டர் ஐயாவும் மற்றவர்களும் 16ஆம் தேதி ஒரு நாள் வர்றதுக்கான டிக்கெட்லாம் போட்டு போஸ்ட்போன் ஆகிட்டு இருந்ததுனால கேன்சல் பண்ணி அப்புறம் மறுபடியும் ஒரு டிக்கெட் போட்டு ரொம்ப சிரமத்துக்கிடையே அவர்களுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதற்காக இங்கே பயிற்சி நிலைய அவர்களுக்கு நாகை மாவட்ட பாரத சாரண இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு இந்த ஒரு இன்டர்வியூ ஏற்படுவதற்கான காரணம் அதுதான். அந்த ஷெட்யூல் அவைக்கப்போ மாத்திரம் விட்டு இந்த டேட் எங்களால் பண்ண முடியல. இப்போ பழைய ஷெட்யூல் படி இன்னைக்கு இல்லைங்கிறதுனால ஆசிரியர்கள் உள்ள பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால இன்னைக்கு வச்சுட்டோம். இப்போ மீண்டும் கூட பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த மாறுதல் கலந்தாய்வானது ஷெட்யூல் இன்னைக்கு மாற்றி வேற ஒரு ஷெட்யூல் வர்றதாக சொல்லிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த வகையில் இந்த சாரண நிகழ்வுகளானது இன்று பல துறையில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதைய தேதி ஒதுக்கப்பட்டாலும் நமது முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியுமாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா ஏகப்பட்ட இருக்குது. சிஎம் புரோகிராம், பள்ளி கட்டிடங்கள் 5 பள்ளிகளில் இன்று வகுப்பறைகள் நமது மாண்புமிகு
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வானொலி காட்சி மூலம் காலையில் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொண்டு எப்படியாவது இந்த ஸ்கவுட் மீட்டிங்கில் நம்ம வந்துடணும், ஒரு மணி நேரமாவது முன்னாடி வந்து இந்த மீட்டிங்கை முடிச்சிடணும்னு சொல்லி அம்மா ரொம்ப ஆர்வத்தோடு இருந்து அதனால் எங்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கும் நமது பாரதசாமி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பயிற்சியானது சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நமது ஆசிரியர்கள் பயிற்சியை பெற்று அதை மாணவர்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இது இந்த பயிற்சியோட நோக்கம். இது ஒரு நாள் பயிற்சி ஒரு நாளோட முடியல, அடுத்தது அடிப்படை பயிற்சியும் நாம் பெற இருக்கோம். இதுல நிறைய பேர் அடிப்படை முடிச்சு அட்வான்ஸ் கூட முடிச்சவங்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ஒரு நாள் பயிற்சி என்பது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை அப்பக்கப்போ மறந்துடுறோம். இன்னைக்கு பார்க்கக்குள்ள சில விஷயங்கள் வந்து கஷ்டமா தான் இருக்குது. இன்னைக்கு குறுக்கத்தி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கூட போயிருந்தோம். அங்கதான் இன்னைக்கு 18 வகுப்பறைகள் கட்டண திறப்பு விழா. அங்க மாணவர்கள் வந்து ஸ்கவுட்ல இருந்து வரிசையில் நின்று அந்த மாணவர்கள் வரவேற்பு செய்தார்கள். அது வந்து ஒரு மகிழ்ச்சியான இதாக இருந்தது. அந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனா அந்த மாணவர்களுடைய யூனிஃபார்ம் வந்து முறையாக இல்லை. அது கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்கார்ஃபை எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு அவர்கள் அந்த கிளாஸ்ல இருக்கக்குள்ளேயே நம்ம அதை வந்து சொல்லி கொடுக்கணும். அந்த ஸ்கார்ஃப் எப்படி போடணுங்கிறது கூட இல்லாம அதை வந்து முறையில அந்த மாணவர்கள் போட்டிருக்கவில்லை. அப்ப அந்த நம்ம கொடுக்குற பயிற்சியானது ஆசிரியர்கள் இங்க இதோட விட்டுட்டு அங்க போய் அதை சரியாக என்ன சொல்லிக் கொடுக்காததான் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. சென்ற வாரத்துல நமது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பள்ளிக்கு திடீர் ஆய்வு செய்தார் வேதாரண்யம் பகுதியில். அந்த மாணவர்கள் அங்க வந்து திடீர் ஆய்வுக்குள்ள நீங்க வந்து வரவேற்பு செஞ்சிருக்க முடியாது, வெல்கம் கிளாஸ் கொடுத்துருக்க முடியாது. திரும்பி போகல டான்ஸ் சொல்லி டான்ஸ் கிளாஸ் கொடுக்குறாங்க. அதற்கான வீடியோ எடுத்து டான்ஸ் கிளாஸ் கொடுத்தத நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் அவருடைய அந்த முகவரியில போடுறாங்க. அந்த டான்ஸ் கிளாஸ் பார்த்தா நம்ம அங்க ஒரு சிறப்பான ஆசிரியர் தான் அந்த பள்ளியில இருக்கிறாங்க. ஆனா அந்த டான்ஸ் கிளாஸ் எப்படி கொடுக்கப்பட வேண்டுமோ அதுபடி முறையாக இல்லை. இதெல்லாம் நான் வந்து குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். இதுக்கு தான் நாம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பயிற்சி தேவைப்படுகிறது. முதல்ல நாம நம்மளுடைய பயிற்சியை சிறப்பாக எடுத்து அந்த அப்படியே மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது தான் நமது கடமையாக எடுத்துக்கிட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இப்போ வந்து சாரண இயக்கம் போன்ற இயக்கங்கள் இதுல இருந்து அந்த மாணவர்களுக்கு பயிற்சியில் அளிக்கப்பட வேண்டியதெல்லாம் அரசு விதிப்படியும் நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பயிற்சி மட்டுமல்ல, இதனை தொடர்ந்து வரும் அடிப்படை பயிற்சியையும் அடிப்படை பயிற்சி பெறாதவர்கள் அடிப்படை பயிற்சி பெற வேண்டும். அடிப்படை பயிற்சி முடித்தவர்கள் அடுத்த நிலை அட்வான்ஸ் பயிற்சி முன்னோடி பயிற்சியையும் பெற வேண்டும். ஒவ்வொரு முறையும் நிறைய மாநில அளவிலாம் முன்னோடி பயிற்சிகள்லாம் நடத்துறாங்க. நாங்களும் சர்க்குலர் போட்டு எல்லா பள்ளிகளுக்கும் தெரிவிக்கிறோம். மாவட்ட செயலாளரும் அது குன்னூர்ல நடந்தது இருக்கட்டும், சென்னையில் நடந்ததாக இருக்கட்டும், அந்த பயிற்சிகளுக்காகலாம் சில விரும்புபவர்கள் அதை பதிவு செய்யணும் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டால் அதை யாருமே நம்ம வந்து பண்றதே இல்லை. நம்ம மாவட்டம் வந்து என்ன ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, ஒன்று வெளி மாவட்டத்திலிருந்து வந்து பணிபுரியும் ஆசிரியர்கள் இங்கே பணிபுரிந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்த உடனே எல்லாம் வெளியில போயிடுறாங்க. நமக்கும் இப்போ பார்த்தோம்னா வேக்கன்சி ஃபில்டான எண்ணிக்கையை விட வேக்கன்சிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் 2 ஆசிரியர் உள்ள சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க நம்ம ஆசிரியர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு ஒரு சில பள்ளிகளில் வந்து மிக சிறப்பாக அந்த இதை கொண்டுட்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனா நடுநிலை பள்ளிகள் எல்லாம் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில்
ஆசிரியர்கள் கலந்து கொண்டு நிறைய மாணவர்களை ஜாம்புரி வரைக்கும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதற்காக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நம்ம சிறப்பாக இந்த கடந்த திருச்சியில் நடந்த ஜாம்புரியில நமது மாவட்டத்தில் இருந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். இப்ப நம்ம அடுத்தது ஜாம்புரி வர இருக்கிறது. அதுலேயும் எல்லா பள்ளிகளிலிருந்து மாணவர்களை கொண்டு செல்வதற்கு ஒரு போட்டி மனப்பான்மையோடு கலந்து கொள்ள வேண்டும். நாம கேட்கறது அவங்க அலர்ட் பண்றது 8 பேர் அலர்ட் பண்றாங்க, நம்ம மாவட்டத்துக்கு ஸ்கவுட்ஸ் கைடு 8 பேர் அலர்ட் பண்றாங்கன்னா எங்க பள்ளி மாணவர் ஒருத்தராவது கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட நீங்க அதுக்கு காம்படிஷன் கொடுக்கணும். நாங்க உங்களை கூப்பிட்டு உங்க ஸ்கூலுக்கு யாராவது ஒருத்தராவது அனுப்புங்கன்னு கேட்டு 8 பேர் அனுப்புற சூழ்நிலை இல்லாம நமக்கு 8 பேர் பத்தலைங்க, எங்களுக்கு இன்னொரு 8 பேருக்கு சீட் அலாட் பண்ண முடியுமான்னு நாங்க ஸ்டேட்ல கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கணுங்கிறது தான் இந்த நேரத்தில். அப்படி ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்தால் மட்டுமே நமது மாவட்டமானது அந்த சாரண இயக்கத்தில் அது எந்த செயல்பாடாக இருந்தாலும் ஒரு முன்னோடியில இருக்கும். அதற்கு யார் இதுக்கெல்லாம் நமக்கு அடிப்படை அப்படின்னா ஆசிரியர்கள் ஆகியவர்கள் தான். பள்ளியில் மாணவர்களிடத்தில் இதை கொண்டு சென்று மாணவர்களுக்கு உற்சாகத்தோடு நீங்கள் பங்கு வர நிச்சயமா இருக்கும். மெட்ரிக் பள்ளிகளில் வந்திருக்கிறாங்க. மெட்ரிக் பள்ளி நிறைய பள்ளிகள் ஆர்வத்தோட இருக்கிறாங்க. ஒரு சில பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகள் இல்லை. அதை நமது மெட்ரிக் டிஓ சார்ட்டையும் பேசியிருக்கோம். சாரும் வர்றாங்க மீட்டிங்க்கு. இந்த மெட்ரிக் பள்ளிகளுடைய பார்ட்டிசிபேஷனும் அதிகரிக்கணும். இதெல்லாம் இதையெல்லாம் நீங்க சிறப்பாக செய்து நமது மாவட்டத்தில் இந்த சாரண இயக்கத்தை மேலும் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டுமாறு கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு செய்தி என்னன்னா, உங்களிடத்தில் இந்த நேரத்தில் ஐயா பெரியவர்கள்லாம் இருக்காங்க. ஒரு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எல்லா கூட்டத்திலையும் யூனிஃபார்ம்ல தான் கலந்துக்குவேன். இன்னைக்கு பல இடங்களில் நாங்கள் சென்று இதெல்லாம் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துட்டதுனால தலையில யூனிஃபார்ம் கூட இருக்குது, ஆனால் போடுவதற்கு அதற்கான மாற்றி நேரம் இல்லை. அதனால இந்த கூட்டத்தில் யூனிஃபார்ம்ல என்னால் கலந்து கொள்ள முடியல. அதற்காக நீங்கள் எல்லாரும் அதற்கு மன்னித்தருமாறு கேட்டு, இங்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு யூனிஃபார்மில் வந்திருக்கும் ஆசிரியர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை அங்கொன்னும் இங்கொன்னும் யூனிஃபார்ம் இல்லாம அனைவருமே யூனிஃபார்ம்ல வரும் காலகட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஸ்கவுட் மீட்டிங்னாலோ ஸ்கவுட் செயல்பாடு எது என்றாலோ முழு சீருடையில் சாரண சீருடையில் வருகின்ற ஆசிரியர்களை நாம் இந்த நாகை மாவட்டம் பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக வைத்து இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி, அடுத்ததாக நமது முதன்மை நூலகம் அவர்கள் உங்களுக்கு நிறைய செய்திகளை அவங்க ஜாம்புரியெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அந்த ஜாம்புரியில எல்லாம் எப்படி எல்லா மாநிலங்கள்லாம் எப்படி எல்லாம் இருந்தாங்க, நாம எப்படி இருந்தோம், நம்ம மாவட்டம் எந்த அளவில் இருந்துச்சுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால சென்ற ஆண்டு பொதுக்குழு போட்டப்ப இந்த ஸ்கவுட் பற்றி அம்மாவுக்கு இருந்த நாலேஜை விட பல மடங்கு ஸ்கவுட்டை பற்றிய